ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பரோட்டாவோட சேனலில் தாங்க பார்க்க போகிற வெஜ் சேனல் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு அரைக்க வேண்டிய பொருட்களை பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து 4 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி, இதை நல்லா பயன் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு 4 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகம், ஒரு 8 சின்ன வெங்காயம், அதுக்கடுத்து ஒரு கப் அளவு துருண தேங்காய், 10 முந்திரி, 2 பாதாம், கொஞ்சமாக வந்துட்டு பொரிகடலை, இதில் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் வந்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரியட்டும். பரோட்டா வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேங்க, நீங்கள் எங்கள் சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு ஒரு நறுக்கின வெங்காயமும் ஒரே ஒரு மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். எனக்கு 1 ஸ்பூன் உப்பு போதும், ஸோ நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அதில் போட்டுக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்குற ஸ்டேஜுக்குள்ள 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது தேங்காய் விழுது, அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்துட்டு குக்கருக்கு வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக அரிஞ்ச புதினா, கொத்தமல்லி, இது 2 நல்லா சேர்த்துக்கிட்டு, இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஹாட் வாட்டர் இல்லைனா பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 13 or 15 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துடலாம். ஸோ ஸ்லோவில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி குருமா ரெடி ஆயிரும். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதுனால இன்னும் கொஞ்சம் சூடான பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது, சால்னா மாதிரியே இருக்கும். ஸோ பரோட்டாக்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.